மட்டும் தான் ஃப்ரீ டைம் கிடைக்குமா நான்வெஜ் சமைக்கிறதுக்கு? இந்த சிம்பிளான ஆந்திரா சிக்கன் ஃப்ரை சண்டேவோ மண்டேவோ எப்ப வேணாலும் சமைக்கலாங்க. பேச்சுலர்ஸ், ஸ்பென்ஸ்டர்ஸ், அம்மாமார்களே நீங்க எப்ப வேணாலும் இந்த ஆந்திரா சிக்கன் ஃப்ரை செய்யலாம். அவ்வளவு ஈஸியா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். சூடான எண்ணெயில இந்த மாதிரி கட் பண்ண வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாங்க. ஆனியன்ஸ் நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்துருச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட் 1/2 கிலோ தை பீஸ் சிக்கன் சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட் பேசிக் மசாலா மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உப்பும் காஷ்மீரி சில்லி பவுடரும் நம்ம சேர்த்துக்கலாங்க. காரம் உங்களுக்கு பிடிச்ச லெவலுக்கு வச்சுக்கோங்க. எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சுங்க. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 10 to 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாங்க. சிக்கனை மூடி போட்டு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ்க்காக கொஞ்சமா பெப்பர் பவுடர், நெக்ஸ்ட் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சிக்கன் தொக்க சுரண்டி சாப்பிடுறதுல அவ்வளவு பிரமாதமா இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இந்த ரெசிபியோட செம சூப்பரா இருக்குங்க. சிக்கன் ஃப்ரை சுட சுட சாதம் வேற லெவல் ஆஃப் டேஸ்ட். இந்த ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.